இந்த விஜயோட தேர்தல் அறிக்கையில ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தார். என்ன தெரியுமா? நான் ஜெயிச்சேனா இனி நீங்க ஈஸியா வந்து பார்க்கலாம். இத உலகத்துல யாரு வேணாலும் சொல்லலாங்க. ட்ரம்ப் சொல்லலாம், என்னைய வந்து நீங்க எளிமையா பார்க்கலான்னு என்கிட்ட சொன்னா நான் அதை கூட நம்புவேன். ட்ரம்ப்பை கூட ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் பார்த்துடலாம் நம்ம. இவர் சொல்றாரு, இவர் வந்து பாப்பாராம். யாரு? 41 பேர் செத்த குடும்பத்தை இன்னும் வாசல் வரையும் கூட போகல. இவர் ஜெயிச்ச உடனே இவரை ஈஸியா அணுகலாமா? எளிதில் அணுகக்கூடியதுங்கிறது ஒரு தலைமை பண்பு. அது அறிஞர் அண்ணாட்ட இருந்தது. அறிஞர் அண்ணா எப்படி தெரியுமா? மக்களை தன்னை பார்க்கறதுக்கோ தான் பேச்சை கேட்கறதுக்கோ வெயிட் பண்ண வைக்க மாட்டாரு. ஆனா அவர் பேசுறது 9 மணி நேரம் 10 மணி நேரம் இருக்கும். விஜய் பேசுறது 2 நிமிஷம். ஆனா அதை கேட்கறதுக்கு இவங்க 15 மணி நேரம் வெயில நிப்பாங்க. அப்படி என்னதாண்டா பேசுறாரு ஸ்டாலின் அங்கிள்? இதை ஒரு வார்த்தை பேச, வேற என்ன பேச போறாரு அவர்? வேற என்ன பேச போறாரு? வேற ஒன்னும் பேச மாட்டாரு. ஆனா அதுக்கு 10 மணி நேரம் இருப்பாங்க. ஆனா அண்ணாவோ கலைஞரோ நாவலரோ பேராசிரியரோ இவங்கெல்லாம் 10 மணி நேரம் பேசக்கூடியவர்கள். அவங்க வந்து மக்களை வெயிலையும் இதுலயும் வெயிட் பண்ண விட மாட்டாங்க. இன்னைக்கு நாட்டோட கொடுமையை பாருங்க. இல்ல ஜீவா, 15 மணி நேரம் நின்னு விஜய பாக்குற அளவுக்கு மக்கள் விஜய் மேல அவ்வளவு கனெக்ஷனா அவ்வளவு ஈர்ப்பா இருக்கிறாங்கன்னு இதுல இருந்து புரிஞ்சுக்கணுமா? இல்ல இதை எப்படி ஒரு கேவலமா எடுத்துக்கலாமா? மானக்கட்டத்தனமா எடுத்துக்கலாமா? இல்ல தலையில அடிச்சுக்கலாமா? வேற என்ன செய்ய? அவ்வளவு அப்படி ஒரு கூட்டம் இருக்கு. நம்ம பசங்கெல்லாம் பெரியார், அண்ணா, சமூக நீதி, இடஒதுக்கீடு இதை பத்தி தெரியாம அதனால் பலனடைந்த ஒரு கூட்டம். அதுனா என்னன்னே தெரியாம வந்துருச்சு. உண்மையில் இதுக்கு நம்ம வெக்கப்படணும். இதுல என்ன பெருமைப்பட வேண்டியது இருக்கு? யாரை பார்க்க இருக்கீங்க நீங்க? இவ்வளவு நேரம் நின்று ஒரு புத்தகத்தை வாங்கினேன்னு மாணவன் சொன்னா பெருமைப்படலாம். இந்த நடிகரை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்றதுல என்ன பெருமை இருக்கு? நீங்க அழகா கேட்டாரு தம்பி, வைப்பு மோட்ல இருக்கீங்களா? ஏங்க அந்த கட்சியே வைப்பு கட்சி தாங்க அது. அப்புறம் அதை போய் வைப் மோட்ல இருக்கீங்கன்னா, அதான் அவர் சொல்றாருல, 4 வயசு 5 வயசு குழந்தைகிட்ட போய் அம்மா விசிலுக்கு ஓட்டு போடுனா அவங்க அம்மா கேட்டுக்குமா? அப்படி ஒரு அம்மா இருந்தா அந்த அம்மா எவ்வளவு பெரிய தற்கூரியா இருக்கும் அவங்க குடும்பம். இப்ப இவங்க சொல்றாங்க, நிறைய பேர் இதை திட்டமிட்ட ஊடகங்களை பதிவு செய்யறாங்க. அதாவது பெரியவங்க வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஓட்டு போட ரெடியா இருக்காங்க. அந்த ஸ்கூல் போன பசங்க வந்து அம்மாட்ட சொல்றாங்களா, அம்மா எனக்காக நீ விசிலுக்கு ஓட்டு போடணும்னே அந்த அப்பா தான் பொண்ணு மேல பையன் மேல உள்ள பாசத்துல விசிலுக்கு போடுவாராம். அதுக்கு அந்த பிள்ளையோட வாழ்க்கையை அவங்களே குளிதோடு புதைச்சிடலாம். இப்படி ஒரு பிள்ளை, இப்படி ஒரு இது இருக்குன்னு. ஏன்னா அந்த அளவுக்கா முட்டாளா இருக்கிறாங்க. 10 வயசு 12 18 வயசு வரையும் தற்கூரியா இருக்கலாம். 45 50 வயசு வரையுமா இருப்பாங்க. தமிழ்நாட்டில் அவ்வளவு முட்டா பயலா இருக்கான். கண்டிப்பா அப்படி இருக்க மாட்டாங்க. ஆனா அப்படி பதிவு செய்யறாங்க. ஏதோ இதுதான் தாய்ப்பா, விஜய்க்கு ஓட்டு போடுறதுல தான் தாய் பாசம் தந்தை பாசம் இருக்கையே. எப்பா இவ்வளவு தற்கூரி குடும்பமா தமிழ்நாட்டில் இருக்கு? அதெல்லாம் திட்டமிட்டு உங்ககிட்ட பதிவு செய்யறது. விஜய்க்கு இருக்கு இருக்கு